Hi students, welcome to our channel Max Plus U. நம்ம லாஸ்ட் வீடியோவில் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 12.2 ஃபுல் சம்ஸும் மிசேலேனியஸில் கொஸ்டின் நம்பர் 1 to 10 பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பார்த்துடலாமா? ஸோ y is equals to 4 root x minus 2. ஸோ root x டிஃப்ரென்சியேஷன் 1/2 root x நம்ம ஃபார்முலாலே பார்த்துருந்தோம். ஸோ நார்மலாக root x-ஐ x பவர் 1/2ன்னு எழுதி அதுக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் வரும். அந்த ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ரூட் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் 1/2 ரூட் எக்ஸ்னு எழுதியிருந்தா தென் இந்த 2வும் இந்த 4ம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு 2 போட்டுட்டு ஒய் டேஷ் 2/ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் 0பா. ஸோ அதனால் -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ இந்த ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் 12th கொஸ்டின்மா, y is equals to ax plus b whole power n. ஸோ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n மைனஸ் ஒன். அந்த வகையில் நான் செயின் ரூலில் போயிருக்கேன். ஸோ n அப்படியே எழுதிட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்கோ n, அந்த எண்ணை எழுதிட்டேன். இங்கே என்ன பவர் இருக்கோ ax plus b போட்டுட்டு பவர் n மைனஸ் ஒன். ஸோ இன்ட்டு a எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருப்பேன் கொஸ்டின் நம்பர் 20ல். அந்த ஃபார்முலாவுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக இருந்தால் டேரெக்டாக அந்த ஃபார்முலா தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் எனக்கு n இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ. ஸோ இந்த என்னையும் இந்த ஏயும் மல்டிப்ளை பண்ணிட்டா வேலை முடிச்சிது. லிட்ரலி கொஸ்டின் நம்பர் 12ன்றது அந்த லாஸ்ட் ஃபார்முலா 20th ஃபார்முலாவில் நம்ம பேசுகிறது தான். அதே சம் தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் இந்த மாதிரி வந்தால் நம்ம எக்ஸ் பவர் என் போடணும்னு அவசியம் இல்லைல்ல, இதே ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுருந்தா டேரெக்டாக போடலாம் இல்லைன்னா? ஆமாம், 20th இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த எக்ஸ் பவர் என்லேருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவே டேரெக்டாக தெரிஞ்சால் நம்ம டேரெக்டாகவும் போட்டுடலாம். தென் 13th y is equal to ax plus b whole power n into cx plus d whole power m. ஸோ யூவை வந்து ax plus b whole power n கிட்டத்தட்ட லாஸ்ட் சம் தான். n இந்த பவரில் இருக்க n இங்கே வந்துருச்சு. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன், ஏ இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, பி கான்ஸ்டன்ட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இந்த என்னும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஎன் இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன். சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் m வந்து இந்த எம் மேலே வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் m மைனஸ் ஒன் இன்ட்டு சி இன்ட்டு எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் 1 ப்ளஸ் டியோட டிஃப்ரென்சியேஷன் 0. ஸோ எம்மையும் சியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வி டேஷ் வந்து எம்சி இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் எம் மைனஸ் ஒன். ஸோ யூவி த ஹோல் டேஷ் வந்து யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. ஸோ ப்ராடக்ட் ரூல். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டேஷ் வந்து இது வேல்யூ கிடைச்சிடும். ஏஎன் இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், வியோட வேல்யூ சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் எம், தென் வி டேஷ், தென் யூ. ஸோ இதோடு நிறுத்திக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. பட் காமனாக எடுக்க முடியும்ப்பா இந்த ஸ்டெப்பில். ஸோ எடுக்க முடியும்னா எடுத்துருங்க. ஸோ அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்னும் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் எம் மைனஸ் ஒன்னும் காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். இல்லை சார் இதே போதும் சார் அப்படின்னா நீங்கள் அப்படியும் நம்ம தாராளமாக விட்டுறலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் காமனாகவும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் நம்ம இஷ்டன்றதை விட டீச்சர்ஸ் இஷ்டம். ஸோ டீச்சர்ஸ் யூஸ்வலி எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றவேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் கியூப்லேருந்து ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இங்கே n மைனஸ் ஒன் காமனாக எடுத்துட்டோம். ஸோ ஒரு சிஎக்ஸ் ப்ளஸ் டி இந்த ஹோல் பவர் எம் மைனஸ் ஒனில் இங்கே ஹோல் பவர் எம் தான் இருக்குது. அப்போது ஒரு 1, இந்த ஏஎன் அப்படியே வரும் இங்கே. அதே மாதிரி இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் ஒன் காமனாக எடுத்ததுனால ஒரு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஒன்று குறையும்ப்பா காமனாக எடுத்துட்டிங்கன்னா. அதாவது ஹோல் பவர் n மைனஸ் ஒன் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இவன் போயிடுவான், ஏன்னு இருக்கும். இந்த சிஎக்ஸ் ப்ளஸ் டியில் ஏற்கனவே எம் மைனஸ் ஒன் காமனாக எடுத்துட்டோன்றதுனால சிஎக்ஸ் ப்ளஸ் டி மட்டும் இருக்கும். இங்கே எம்சியில் ஏற்கனவே சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் பவர் எம் மைனஸ் ஒன் எடுத்துகிட்டு இவன் போயிடுவான். இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஒன்று குறைஞ்சி, அதாவது n மைனஸ் ஒன் எடுத்துட்டோம். இங்கே 50 இருக்குன்னா 50 மைனஸ் ஒன் 49 எடுத்துட்டோம். இப்போ யார் ஒருத்தர் மட்டும் சும்மா இருப்பா? அந்த 1 மட்டும் சும்மா இருப்பான்.
ஸோ மொத்தம் எவ்வளோ டேர்ம் இருக்கோ அதில் வந்து ஒரு டேர்ம் கம்மி வரைக்கும் நம்ம எடுத்துட்டோன்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ 14th கொஸ்டின்மா, சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ரொம்ப ஈஸி. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு, அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ வரணும். சார் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் தானே சார்? கரெக்டு. அதுக்கு சைன் எக்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏல பண்ணியிருக்கீங்க, அதனால காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ வரும். சரி இருந்துருப்போ. இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இன்டூ 1 + 0. ஸோ ஒய் டேஷ் வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ 1 + 0. ஸோ ஒய் டேஷ் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோமா. ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ கிளியரா. 15th y வந்து கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், ரெண்டு வீன்னு எடுத்துக்கணும். ஸோ கொசிகன் எக்ஸை யூனும் காட் எக்ஸை வீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொசிகன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ். காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ யூவி த ஹோல் டேஷ் ஃபார்முலா யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. ஸோ தட் வே இது அப்படியே அப்ளை பண்ணால் மட்டும் போதும். யூ டேஷ் மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ், வி வந்து காட் எக்ஸ், வி டேஷ் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், யூ வந்து கொசிகன் எக்ஸ். ஸோ இது அப்படியே மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் இன்ட்டு காட் சில்ட்ரன், காட் ஸ்கொயர் எக்ஸ், கொசிகன் ஸ்கொயரையும் கொசிகனையும் மல்டிப்ளை பண்ணால் கொசிகன் கியூப் எக்ஸ். இப்போ ஒரு தடவைக்கு ஃபஸ்ட்டு போடும் போது தான் என்ன அதுன்னு இருக்கும். இந்த 20 ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கான்செப்ட். ஸோ 16th கொஸ்டின்மா, y is equal to cos x by 1 plus sin x. ரெண்டு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்குது. ஸோ கோஷன்ட் ரூல் டவுட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. யூவை காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ வியை வந்து 1 + sin xன்னு எடுத்துக்கோங்க. காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கம்மா, மைனஸ் sin x வரும். 1 + sin xல 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுங்க, 0. sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், காஸ் எக்ஸ். ஸோ வி டேஷ் வந்து காஸ் எக்ஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் u by v the whole dash formula. So u by v the whole dash வந்து u dash v minus v dash u by v square. So apply பண்ணுங்கப்பா. u dash வந்து minus sin x, v வந்து 1 plus sin x. So இங்கே v dash வந்து cos x, இங்கே minus இருக்குது அவுட் சைடில் cos x. ஸோ இப்போ ப்ராப்பராக we have to do distributive property. என்ன distributive propertyனா சைனையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுறோம், minus sin x into sin x minus sin square x, cos x into cos x minus cos square x. ஸோ இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸில் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வரும். தட் வேல்யூ இஸ் நத்திங் பட் 1. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ற வேல்யூ வருமானு பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 1ல் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கப்பா. ஸோ வி ஆர் டேக்கிங் மைனஸ் ஆஸ் காமன். ஸோ மைனஸை காமனாக எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வி வில் கெட் இட் ஆஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா sin x + 1 வருமா. ஸோ sin x + 1 1 + sin x ஹோல் ஸ்கொயரில் இருக்க ஒரு 1 + sin x கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் -1/1 + sin x. கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இந்த 1 + sin x இந்த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறது இந்த -sin x + 1 ரெண்டும் சேம் தான். கேன்சல் பண்ணால் -1/1 + sin x வருது. புரியுதாப்பா? இந்த மைனஸை காமனாக எடுத்துருங்க. சரி சார், sin x + 1 வந்துடும். இந்த 1 + sin x ஹோல் ஸ்கொயர் ரெண்டாக எழுதிக்கலாமா, 1 + sin x இன்ட்டு 1 + sin x அப்படி எழுதிக்கிட்டோம்னா ஒரு 1 + sin x இந்த sin x + 1 கேன்சல் ஆகிடும். -1/1 + sin x வரும். ஒத்துக்கிறீங்களா? அடுத்து இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா. y = sin x + cos x by sin x minus cos x. ஒன்று u, இன்னொன்று v. ஸோ sin x எப்பவும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்கப்பா, cos x வந்துடும். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ v வந்து எப்பவும் போல் sin x இருக்குது, cos x மைனஸ் cos x டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin x. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடுது. ஸோ v டேஷ் வந்து cos x + sin x கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸோ டிவிஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் கோஷன் ரூல். u by v the whole dash equals to u dash v minus v dash u by v square. ஸோ ஒன்ஸ் அது கிளியர் ஆகிடுச்சு நம்ம பட்சத்தில். ஸோ அப்ளை பண்ணுங்கள். u dash வேல்யூ cos x minus sin x இன்ட்டு v வந்து sin x minus cos x minus v dash cos x plus sin x u sin x plus cos x by v square sin x minus cos x the whole square. ப்ராப்பராக உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதான்ப்பா. அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos x sin x மைனஸ் cos x sin x கேன்சல் ஆகிடுது. sin x cos x மைனஸ் sin x cos x கேன்சல் ஆகிடுது.
ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸில் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எடுத்துக்கணும். நம்ம சிம்பிளை பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். பட் நான் வந்து மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்திருக்கு. இங்கேயும் மைனஸை காமனாக எடுத்திருக்கேன், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1. ஸோ ஓவராலாக -2 பை sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி சம் கிளியர் முடிஞ்சிருக்கு. ஈஸியானு பார்த்துக்கோமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. 18th கொஸ்டின்ப்பா. ஸோ சீக்கன் எக்ஸ் -1 பை சீக்கன் எக்ஸ் + 1. ஸோ யூவை சீக்கன் எக்ஸ் -1 எடுத்திருக்கோம். சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ்ப்பா. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ யூ டேஷ் வந்து சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ். ஸோ வி சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ், அப்புறம் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ வி டேஷ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் u by v the whole dash தாம்மா, சேம் u dash v minus v dash u by v square. ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணிட்டா இந்த ஸ்டெப் வந்துடும். இஃப் யூ ஆர் மல்டிப்ளைங் லைக் ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் சீக்கன் எக்ஸ் tan x இன்ட்டு சீக்கன் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x, சீக்கன் எக்ஸ் tan x இன்ட்டு 1 சீக்கன் எக்ஸ் tan x. மைனஸ் காமனாக இருக்குமா, சீக்கன் எக்ஸ் tan x இன்ட்டு சீக்கன் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x, சீக்கன் எக்ஸ் tan x இன்ட்டு -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். ஸோ பை சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் tan x. ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x, ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x கேன்சல் ஆகிடும். ஸோ 1 + 1 2. ஸோ சீக்கன் எக்ஸ் tan x ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் tan x 2 சீக்கன் எக்ஸ் tan xன்னு இந்த சம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன்ப்பா. ஸோ ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. 20th யூவை வந்து a + b sin xன்னு எடுத்துக்கோங்க. a அண்ட் b ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருமா, b டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருமானு கேட்காதீங்க. b வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, ஸோ b cos x. ஸோ c + d cos xல c டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, d cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, ஸோ மைனஸ் d sin x தான் v dash. ஸோ ஃபார்முலா போட்டுருங்க, u by v the whole dash u dash v minus v dash u by v square. இதை அப்ளை பண்ணிங்கன்னா b cos x into c bc cos x, b cos x into d cos x bd cos square x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், dA sin x வரும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான்ல, ஸோ அப்போ வந்து dB sin square x வரும். ஸோ ப்ராப்பராக இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்குமா. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதுப்பா, சரியா. d sin x இன்ட்டு a dA sin x, d sin x இன்ட்டு b sin x வந்து என்ன வரும்னா சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடி காஸ் ஸ்கொயர் எக்ஸும் இந்த பிடி சைன் ஸ்கொயர் எக்ஸும் ஒன்றா எழுதியிருக்கேன். ஸோ அப்படி ஒன்றா எழுதுறதுனால என்னென்னா எனக்கு ஐ கேன் டேக் பிடி காமன். இந்த பிசி காஸ் எக்ஸ் அண்ட் டிஏ சைன் எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம். இந்த பிடி ஒன்றா காமனாக எடுத்துட்டோன்றதுனால காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துருச்சு. தட் வேல்யூ இஸ் நத்திங் பட் 1. ஸோ பிசி காஸ் எக்ஸ் ப்ளஸ் டிஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பிடி இன்ட்டு 1. ஸோ பை டினாமினேட்டரில் இருக்க சி ப்ளஸ் டி காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு. கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 21பா. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை காஸ் எக்ஸ்மா. ஸோ யூவை வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ நம்மளால் எழுத முடியும். ஸோ வியை வந்து காஸ் எக்ஸ். இதுவும் அதே கோஷன் ரூல் தான். ஸோ கோஷன் ரூலில் ஒரு ஷார்ட் கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பராக படிங்க. ஒரு கோஷன் ரூல், ஒரு ப்ராடக்ட் ரூல், இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு நல்லா சான்சஸ். ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா u by v the whole dash u dash v minus v dash u by v square. ஸோ u dash v இதில் எது u dash செக் பண்ணிங்கன்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ, v காஸ் எக்ஸ் மைனஸ் ஃபார்முலா இந்த மைனஸ் v டேஷில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் எக்ஸ். அதுக்கப்புறம் u வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ கரெக்டாக பை v ஸ்கொயர் வந்து v வந்து காஸ் எக்ஸ் கரெக்டானு பார்த்துக்கோங்க, காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்கம்மா, ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்முலா வந்து காஸ் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்
cancel करो, so you will get cos. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் நம்ம லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும். ஸோ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பிப்பா காஸ் ஏ மைனஸ் பி. ஏவை எக்ஸ் ப்ளஸ் ஏனும் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் ஏ, பியை ஸ்மால் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஏ, பிக்கு பதிலாக ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா காஸ் ஏ பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் ஏன்றது உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட்டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அது எதுவும் கேன்சல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ 22பா கோஷன் ரூலாக போட்டு இப்போ தான் ஒரு ப்ராடக்ட் ரூல் வந்திருக்கு. எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 5 sin x மைனஸ் 3 cos x பார்த்தாலே தெரியும் 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்குது. ஸோ எந்த ரூல் அப்ளை பண்ணோமா? ப்ராடக்ட் ரூல். யூஐ எக்ஸ் பவர் 4 எடுத்துக்கோங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x3. வி டேஷ் 5 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 5 cos x ப்ளஸ் 3 sin x. ஸோ ஃபார்முலா போட்டிருக்குமா u v the whole dash u dash v ப்ளஸ் v dash u. ஸோ ஒன்று 4x3 வந்துடுது. அப்புறம் v வந்து 5 sin x மைனஸ் 3 cos x ப்ளஸ் v dash 5 cos x ப்ளஸ் 3 sin x, u வந்து x பவர் 4. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. 4 5s are 20 வரும், 20x3 sin x, 4 3s are வந்து 12 வரும், 12x3 cos x, 5x power 4 cos x, then 3x power 4 sin x. இது வரைக்கும் கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. தென் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லை அப்படியே விடலாம். ஸோ x3 காமனாக எடுத்திருக்கோம். ஸோ வில் கெட் 20 sin x, அப்புறம் மைனஸ் 12 cos x ப்ளஸ் 5x cos x, x3 காமனாக எடுத்தால் 3x sin x. கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. 23 மறுபடியும் ப்ராடக்ட் ரூல் பாருங்கப்பா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ யூவை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 விஏ காஸ் எக்ஸ். நான் ப்ராடக்ட் ரூலில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூவி மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை. இஃப் யூ டேக் யூஎஸ் காஸ் எக்ஸ் விஎஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நோ ப்ராப்ளம், ஒன்றுமே மாற போகிறது இல்லை. ஆனால் கோஷன் ரூலில் நியூமரேட்டர் தான் யூன்னு எடுத்துக்கணும், டினாமினேட்டர் தான் வீன்னு எடுத்துக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ u v the whole dash மறுபடியும் ப்ராடக்ட் ரூல் u dash v ப்ளஸ் v dash u. ஸோ அப்ளை பண்ணால் 2x cos x, அதுக்கப்புறம் இங்கே v dash வந்து மைனஸ் sin x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் sin x எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் sin x, மைனஸ் sin x 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் sin x. ஸோ 2x cos x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் sin x மைனஸ் sin x ஓட இந்த சம் முடிஞ்சிடும். அவ்வளோதானா? வேறு எதுவும் கிடையாதா? அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ப்ராடக்ட் ரூலில் என்ன பண்ண முடியும்? காமனாக ஏதாவது லைக் டேர்ம் இருந்தால் ஆட் பண்ண முடியும், இல்லைனா அப்படியே விட வேண்டியதான். ஸோ 24th ax ஸ்கொயர் ப்ளஸ் sin x இன்ட்டு p ப்ளஸ் q cos x. ஸோ யூவை ax ஸ்கொயர் sin x எடுத்துக்கிட்டோம், ax ஸ்கொயர் ப்ளஸ் sin x எடுத்துக்கிறோமா. a வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைல இருக்குது, அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, p வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, q cos x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் q sin xன்னு வந்துருச்சு. ஸோ ப்ராடக்ட் ரூல் u v the whole dash equals to u dash v plus v dash u. ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டிடியூட் மட்டும் பண்ணியிருக்கோம். u dash v plus v dash u பெருசாக எதுவும் பண்ணலை, பிகாஸ் அது தேவைப்படலை. அதை மல்டிப்ளை பண்ணாலுமே அது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அது குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால வி ஜஸ்ட் ஸ்டாப் திட்ஸ், அவ்வளோதான். ஸோ 25 x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் tan x. இவ்வளோ நேரம் கோஷன் ரூலாக போட்டுகிட்டே இருந்து இப்போ கொஞ்சம் நேரம் ப்ராடக்ட் ரூலாக போடும்போது கொஞ்சம் ஓகேன்ற ஃபீல் இருக்குது. யூவை வந்து எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸாக எடுத்திருக்கோம், விஏ எக்ஸ் மைனஸ் tan x எடுத்திருக்கோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, தென் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, தென் அகெயின் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஃபார்முலா போட்டுக்கோங்க, u v the whole dash equals to u dash v plus v dash u. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ u dash v plus v dash u போட்டுருங்கப்பா. இதில் என்னென்னா எதுவும் பெருசாக பண்ணல, அப்படியே u dash v plus v dash u தான் போட்டிருக்கோம். இந்த 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் போட்டிருக்கேன், பிகாஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் 1ன்னு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பெருசாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலை.
சார் கோஷன் ரூல் கொஞ்சம் சமா போடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துருச்சு 26 மறுபடியும் கோஷன் ரூல். ஸோ யூவை வந்து 4x ப்ளஸ் 5 sin x, v வந்து 3x ப்ளஸ் 7 cos x. ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்குது. 4 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1பா, ப்ளஸ் 5 sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன cos x. ஸோ v டேஷ் 3 இருக்குது, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டேரெக்டாக 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3ன்னு எழுதிக்கலாம், தப்பில்லை. 7 cos x differentiation minus sin x, so minus 7 sin x. U by v whole dash ma, u dash v minus v dash u by v square. So substitute பண்ணுங்க. So proper multiplication needed pa. 4 into 3x 12x, 4 into 7 cos x 28 cos x, 5 cos x into 3x 15x cos x, 5 cos x into 7 cos x வந்து 35 cos square x. அப்புறம் மைனஸ் 3 இன்ட்டு 4x வந்து மைனஸ் 12x வரும், மைனஸ் 3 இன்ட்டு 5 sin x வந்து மைனஸ் 15 sin x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28x sin x, தென் 35 sin square x. ப்ராப்பர் மல்டிப்ளிகேஷன் பை v ஸ்கொயர் வந்துடும். இங்கே என்னென்னா ஏதாவது லைக் டேர்மில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண முடியும்னா பார்க்கணும். ப்ளஸ் 12x மைனஸ் 12x கேன்சல் பண்ணிட்டோம். தென் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த 35 cos square x 35 sin square x மட்டும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். 35 காமனாக எடுத்தால் cos square x ப்ளஸ் sin square x, தட் வேல்யூ வந்து 1 வந்துடும். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 35 cos square x ப்ளஸ் sin square x காமனாக எடுத்திருக்கேன். அந்த வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1. ஸோ 35 1s are 35. பேலன்ஸ் எந்த ஸ்டெப்பும் கிடையாது. புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் அகெயின் 27 x square cos pi by 4 by sin x. u வந்து x square cos pi by 4மா, cos pi by 4 வேல்யூ 1 by root 2ன்னு சில பேர் போட்டுமான்னு கேட்பாங்க. நம்ம இஷ்டம் தான். நான் cos pi by 4 அப்படியே வச்சுருக்கேன்ப்பா. நான் 1 by root 2லாம் வேல்யூ போடலை. x square differentiation 2x எழுதியிருக்கேன், sin x differentiation cos x எழுதியிருக்கேன். ஸோ u by v the whole dash formula u dash v minus v dash u by v square. ஸோ ஜஸ்ட் u dash v minus v dash u எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். எக்ஸும் காஸ் பை பை 4ம் ரெண்டு இடத்துலையும் காமனாக இருந்தது, எடுத்துட்டேன். ஸோ 2 sin x எழுதிட்டோம். தென் மைனஸ் ஒரு எக்ஸும் ஒரு காஸ் எக்ஸும் இருந்துச்சு, மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் எழுதி டினாமினேட்டரில் இருக்க வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம்ப்பா. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம். ஸோ மறுபடியும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் u வந்து எக்ஸு, u டேஷ் வந்து 1, v வந்து 1 ப்ளஸ் tan x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ v டேஷ் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ u by v the whole dash u dash v minus v dash u by v square. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ u dash v அப்புறம் மைனஸ் v dash வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு u வந்து எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan x the whole square. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 1ஐயும் 1 ப்ளஸ் tan x மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் tan x, இது x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்திருக்கும், அவ்வளோதான், பை 1 ப்ளஸ் tan x ஹோல் ஸ்கொயர். ஸோ மறுபடியும் 29th ஒரு ப்ராடக்ட் டூல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் tan x, u வந்து எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு v வந்து எக்ஸ் மைனஸ் tan x. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் tan x. அகெயின் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ uv the whole dash u dash v ப்ளஸ் v dash u. ஸோ ப்ராப்பராக அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா u dash இன்ட்டு வியும் ப்ளஸ் v dash இன்ட்டு யூவும் போட்டுட்டிங்கன்னா u dash வேல்யூ அப்புறம் v அப்புறம் ப்ளஸ் v dash வேல்யூ u எடுத்து எழுதினாலே இந்த. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட எக்ஸ் பை சைன் பவர் nx, ஏன்னா இது ஒரு செயின் ரூல். ஸோ செயின் ரூலே இம்பார்ட்டன்ட் தான், அது வேறு விஷயம். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் பை சைன் எக்ஸ் த ஹோல் பவர் n இதை எழுதிக்கலாம், அப்படி எழுத முடிஞ்சதுன்னா. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். ஸோ v வந்து சைன் எக்ஸ் ஹோல் பவர் n, ஸோ அப்போ n இன்ட்டு சைன் எக்ஸ் ஹோல் பவர் n மைனஸ் 1. லைக் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைப்பா, எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n மைனஸ் 1, n இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது, ஸோ ஹோல் பவர் n மைனஸ் 1, சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ். ஸோ u by v the whole dash ஃபார்முலா போட்டிங்கன்னா u dash v minus v dash u by v square.
ஸோ sin x ஹோல் பவர் n மைனஸ் இந்த வேல்யூ ஃபுல்லாக வந்துடுச்சு பை sin x ஹோல் பவர் n ஹோல் ஸ்கொயர். இதை காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ sin x ஹோல் பவர் n மைனஸ் 1 காமனாக எடுத்துருங்க. அப்போ ஒரு sin x வரும் மைனஸ் n x cos x. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? ஹோல் பவர் n மைனஸ் 1 காமனாக எடுத்திருக்காங்க. நீங்கள் காமனாக எடுக்காமல் விட்டால் கூட இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் எல்லா டீச்சர்ஸும் ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதனால் ஹோல் பவர் n மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு sin x, இங்கே மைனஸ் n, இந்த x cos x அப்படியே கிளியரா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பை sin x ஹோல் பவர் 2n அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இது கிளியராக இருக்கான்னு பாருங்கம்மா. ஸோ அடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவாக வேணுமா, லிமிட்ஸ்க்கு முதல்ல வீடியோ வேணுமா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டெரிவேட்டிவ்ஸ் முடிச்சிருக்கோம், அப்புறம் மிஸ்செலினியஸில் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பிரின்சிபல் ஒன்று இருக்குது, அது வேணுமா? ஸோ இந்த மாதிரி தியரட்டிக்கலாக ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணுமான்றதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.